வணக்கம். இப்போ 2026 இன்னும் ஒரு மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அது தேர்தலில் எல்லா தலைவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அரசியலில் வரப்போகிறதையோ அரசியலுக்கு மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்றதை மட்டும் பேசுங்க. இந்த அவர் அப்படி செஞ்சார், இந்த இவர் இப்படிப்பட்டவருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது போட்டியாவோ பொறாமையாவோ பேசாதீங்க. எப்போ எந்த காலத்தில் என்னமோ நடந்துட்டு போகுது. இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, இதை மட்டும் சொன்னால் போதும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கடந்த காலத்தை பேசவும் அவரை பற்றி அவதூறு பேசவும் இந்த மாதிரியெல்லாம் யாருமே பேசாதீங்க. உண்மையாக நேர்மையாக இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிக்கணும்னா மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஓட்டு கண்டிப்பாக கேட்டே ஆகணும். இன்னொன்று, உங்களை யார் மதித்து நடந்து வந்து ஓட்டு கேட்குறாங்களோ அவங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்களும் தேர்ந்தெடுக்கணும். இதனால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக பொறாமை சொல்கிறதுக்கு இந்த பைபிளில் ஒன்று சொல்லுவாங்க, தான் கண்ணில் இருக்கிற துரும்பை மறந்துட்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கிற தூசியை சொல்லி காட்டுறது மாதிரி அப்படின்னு சொல்லி பைபிளில் ஒரு வாசகம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம கண்ணில் பெரிய உத்தரமே இருக்கும். உத்தரம்னா பெரிய மரக்கட்டை, பெரிய மரக்கட்டை வீடுகளெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மரக்கட்டையை தான் உத்தரத்தில் போடுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. உத்தரத்தில் தன் கண்ணில் உத்தரத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவன் கண்ணில் தூசி இருக்குன்றது என்ன நியாயம்? அது நம்ம சொல்லக்கூடாதுல்ல. அப்போ அவன் திருப்பி அடித்தான்னா, உன் கண்ணில் இப்படி இருக்கேடா, நீ எதுக்கு என் கண்ணில் இருக்கிற தூசியை தூணு தட்டி விட்டேன்னா அது போயிடும். ஆனால் உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ நினச்சி பார்க்காம என்னே சொல்கிறியான்னு சொல்லி வந்துடும். இது பைபிள்லேயே ஒரு வாசகம், இந்த வாசகம் இருக்குது. உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை விட்டுட்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கிற தூசியை சொல்கிறியா அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வசப்படாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன வந்து மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், ஒருத்தர் சொன்னதவே சொல்லிக்கிட்டு அவங்க இனாம் கொடுத்தா நாங்களும் இனாம் கொடுப்போம் அப்படின்னு இதுக்காக நீங்கள் வாரீங்க. வேறு ஏதாவது நல்ல திட்டங்களை அறிவித்து மக்களுக்கான திட்டங்களை சொன்னீங்கன்னா மக்களும் விரும்புவாங்க. நம்ம இதனால தான் இந்த அரசியல்வாதிகள் பூராமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்பட்டுக்கிட்டு பேச்சுவார்த்தை எதாக இருந்தாலும் சாடிக்கிட்டு தான் பேசுகிறாங்க. அது நல்லாவே இல்லை. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.